ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அதில் என்ன தலிகை பண்ண போகிறோம்னா, பருப்பு போடாத ஒரு சாத்து மது. இந்த வீடியோவில் ஒரு பருப்பு போடாத சாத்து மது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஆற்றுல ஒரு வெத்த குழம்பு வைக்கிறோம். திடீர்னு யாராவது ஒரு மனுஷா வந்துடுறா, அந்த வெத்த குழம்பு போகாது. அதனால் அவசரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சாத்து மது தயார் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு போடாத சாத்துமதுக்கு குட்டு ரசம்னு கூட சொல்லலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா? ஒரு 3 தக்காளி பழம் எடுத்துட்டுருக்கேன். மீடியம் சைஸு, ரொம்பவும் சின்னதில்லை, ரொம்பவும் பெருசு இல்லை. 3 தக்காளி பழம் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி நல்லா அலம்பிட்டு பொடியாக திருத்தி எடுத்துட்டுருக்கேன். வெந்தயம், கொஞ்சமாக புளி, அதாவது ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சொல்கிறேன். இந்த பாருங்க, கொஞ்சமாக இதுதான் புளி எடுத்துட்டுருக்கேன். இதை வெந்நீரில் ஊற வச்சாச்சு. இந்த 3 தக்காளியை மிக்ஸி நல்லா திருத்தி மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துட்டுருங்கோ. இந்த பாருங்க, மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இந்த 3 பச்சை மிளகா இருக்கு இல்லையா, 3 பச்சை மிளகாவும் காம்பை திருத்திட்டு இப்போ 3 பாகமாக கட் பண்ணிவிட்டு இதோட போட்டாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பருப்பு போடாத சாத்துமது பாகற்காய் கரமது என்ன பண்ண போகிறேன்னா, பாகற்காய் கரமது பண்ண போகிறேன். இந்த பாருங்க, வெள்ளையாக மெலிசாக திருத்தி வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளே விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெள்ளையாக மெலிசாக திருத்தி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பாத்திரம் என்னென்னா, பருப்பு போடாத சாத்துமதும் பாகற்காய் கரமதும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தக்காளி பழம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி இதில் அரைச்சி வச்சுருந்ததையும் பச்சை மிளகாய் திருத்தி அதோட போட்டாச்சு. புளியை நல்லா 2 வாட்டி அலம்பி அதோட கரைச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சம் வெந்தயம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெந்தயமும் போட்டாச்சு. இந்த ரசத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு இவ்வளோ கூட போட வேணாம், கொஞ்சம் போட்டால் போதும். மீதி உப்பு எடுத்துன்ட்டேன். இப்போ இந்த ரசத்துக்கு குழம்புல அப்படி போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் போடுறேன் குழம்புல அப்படி. கொஞ்சம் சாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழம்புல அப்படி போட்டாச்சு. இப்போ கரண்டியால் கிண்டி விட்டுற வேண்டியதான். கிண்டி விட்டால் அது பாட்டு கொதிச்சுன்னு இருக்கும். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா துளி போகிறோம் கட்டி பெருங்காயம் போட்டுடலாம். இந்த ரசம் நல்லா கொதித்து வந்துடுதுங்கிறதுக்கு என்ன கணக்குன்னா, இந்த பச்சை மிளகா இருக்குது பார்த்தியலா, இந்த பச்சை மிளகா பச்சையாக உள்ளது நல்லா மஞ்சள் நிறத்துக்கு மாறணும். அப்போ தான் ரசம் கொதிச்சிருக்குன்னு அர்த்தம். இதோ இந்த கட்டி பெருங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். நல்லா கொதித்து வரட்டும். இந்த பச்சை மிளகா மஞ்சள் கலருக்கு மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், பார்க்கால வெறும்னா உப்பை மட்டும்தான் போட்டிருக்கோம். நல்லா இப்படி பெரட்டி விட்டோன்னே எவ்வளோ சுருளில் வதங்கிடுது பாருங்க. இந்த மாதிரி பண்ணிடலாம். பாகற்காய் கரம்போது கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. நம்ம திருத்துறதை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி வெள்ளையாக மெலிசாக திருத்தணும். பார்க்காய் இப்போ நல்லா வதங்கிடுது. இதுக்கு தேவையான காரத்தை சேர்த்துடலாம். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வதங்கிட்டுருக்கு. இந்த பாருங்க, 1 ஸ்பூன் போட்டாச்சு. 2 ஸ்பூன், அப்புறம் துளி போகிறோம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். பெருங்காய பொடியும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், பெருங்காய பொடியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பரட்டினோம்னா போகிறோம். பாகற்காய் கரமது ரெடி ஆகிடும். இதை சாத்து மதுல ஜாத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை துத்தியோதனத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாகற்காய் கரமது. பாருங்க, ரொம்ப கூட எண்ணெய் ஊற்றலை, கொஞ்சமாக தான் எண்ணெய் குத்தினேன். எண்ணெய் குத்தி கொஞ்சம் பொடி உப்பை போட்டு நல்லா வதக்கிண்டே வந்தோம்னா, அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிண்டே வந்தோம்னா இந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிராக வந்திருக்கு. இந்த பக்கம் பாருங்க, நான் ரசம் சொன்னேன் இல்லையா, அந்த பச்சை மிளகா அந்த பச்சை நிறம் மாறி நல்லா மஞ்சளாக வரணும்னு. இந்த பாருங்க, நிறம் மாறி இருக்குது, தெரியறதா?
பச்சை மிளகா பச்சை நிறம் போய் நல்லா மஞ்சளாக மாறி விதைய கூட வெளியிலே வந்துடுது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பச்சை கொத்தமல்லி போட்டு நெய் ஊற்றி கடுகு தாளித்து கொட்டினோம்னா சாத்து மது ரெடி. இதோ நெய் ஊற்றி கடுகு தாளிச்சாச்சு. ரசத்தில் கொட்டிடலாம். ஏற்கனவே பச்சை கொத்தமல்லியும் போட்டாச்சு. இது தாராளமாக 2லேருந்து 3 பேர் கூட ஊற்றிக்கலாம். இன்றைக்கி தளிகை நம்பாத்தில் பருப்பு போடாத சாத்து மது தயாராகிடுது. பார்க்க கரமது பாருங்க, நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. அந்த இலுப்பச்சட்டியோடையே ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம் தாராளமாக. அந்த சூட்டோடையே இன்னும் நல்லா கரகரப்பு கொடுத்துட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தெனை அரிசி சாதம் இப்போ தான் இறக்கியிருக்கேன். சுட சுட இருக்குது பாருங்க. இதான் இன்றைக்கி நம்பாத்து தளிகை. சமையலை எடுத்து எல்லோரும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ.